శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద భక్తవత్సల గోవింద భాగవత ప్రియ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద నిత్య నిర్మల గోవింద నీలమేఘ శ్యామ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద ప్రపద్యేతం గిరిం ప్రాయః శ్రీనివాసానుకంపయా ఇక్షుసారస్రవంత్యేవ యన్మూర్త్యా శర్కరాయితం. அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகன், கலியுக பிரத்யக்ஷ தெய்வம், திருவேங்கடமுடையானுடைய பௌர்ணமி அன்று கருட சேவையை நாம் திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சி மூலம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். பக்தர்களே, சுவாமி தேசிக பிரபந்தத்தில் கண்ணன் அடியினை எமக்கு காட்டும் வெறுப்பு, கடுவினைய எருவினையும் கடியும் வெறுப்பு, திண்ணமுது வீடன்ன திகழம் வெறுப்பு, தெளிந்த வெறும் தீர்த்தங்கள் செறிந்த வெறுப்பு, புண்ணியத்தன் புகழிதன்ன புகழம் வெறுப்பு, பொன்னுலகில் போகமெல்லாம் புணர்க்கம் வேற்பு, விண்ணவரம் மன்னவரம் விரும்பம் வேற்பு, வேங்கட வெற்பன விளங்கம் வேத வேற்பே, வேங்கட வெற்பன என்னும் விளங்கும் வேத வேற்பே என்கிறார் சுவாமி தேசிகன். அதாவது கிருதயுகத்தில் ஆகட்டும், திரேதாயுகத்தில் ஆகட்டும், துவாபர யுகத்தில் ஆகட்டும், கலியுகத்தில் ஒரு விசேஷம் என்னென்றால், நாம் எல்லோரும் அந்த திருவேங்கடமுடையானுடைய சந்நிதிக்கு சென்று நாம் சேவிக்கும் பாக்கியம் இந்த கலியுகத்தில் நமக்கு கிடைக்கிறது. ராமாவதாரத்தில் ராஜாவா இருந்தபடியால் அந்த பகவானை சேவிக்க முடியாது இருந்திருக்கலாமோ என்னமோ. ஏனென்றால் ராஜா ராஜபிராசாதத்தில் தான் இருப்பார். அதேபோல் கிருஷ்ணனாக அவதரித்த அந்த ஸ்ரீமன் நாராயணன் அந்த கோகுலத்தில் இருந்து கொண்டிருந்தார். அதாவது பட்டணத்தில் இருக்கின்றவர்களுக்கு அவருடைய ஒரு அனுக்கிரகம் ஏற்படாது இருக்கலாமோ என்னமோ. ஆனால் இந்த கலியுகத்தில் திருமலையில் அந்த ஸ்ரீவைகுண்டம் தியக்த்வா சுவாமி புஷ்கரிணி தீரே என்று சொன்னது போல் இந்த இடத்தில் திருவேங்கடமுடையான் எழுந்தருளியிருந்து நம்ம எல்லோருக்கும் ஒரு அனுகிரகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆக நாம் நினைக்கும் சமயத்தில் நாம் அந்த கலியுக பிரத்யக்ஷ தெய்வமான பூலோக வைகுண்டமான அந்த திருவேங்கடமுடையானை சேவிக்கும் பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கு. அதுதான் நமக்கு மோட்சம் என்று. எப்படி அத்ரைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வ என்று சொல்லப்பட்டதோ அதேபோல் அத்ரைவ அந்த திருமலாயாம் சுகமாஸ்வ என்று நாம் சொல்லலாம். இந்த திருமலையில் இருந்து கொண்டு அந்த பகவானை சேவித்தாலே நமக்கு பரமபதம். அதற்காக தான் பூலோக வைகுண்டம் என்று சொல்லுகிறோம். ஆக இந்த கலி பிரபாவம் எப்படி இருந்தாலும் சரி, திருவேங்கடமுடையானை சேவித்து அந்த வேம் கடகான் என்று பகவானுக்கு பெயர். அதற்காகவோ என்னமோ கலியுகத்தில் பகவானுக்கு ஸ்ரீமன் நாராயணனுக்கு வெங்கடகா என்று. வேமிதி பாபா, அதாவது பாபங்களை கடகா தக்கியதே, அது பாபங்களை போக்கடிக்கும் அந்த பகவான். கலி பிரபாவத்தை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம்.
நீங்கள் எல்லோரும் என்னை ஆசிரயித்து வந்தால் போரும். அகம் தூரதஸ்தே பதாம்போஜயுக்ம பிரணாமேச்சயா அகத்ய சேவாம் கரோமி சகரத் சேவயா நித்ய சேவா பலம் துவம் பிரயச்ச பிரயச்ச பிரபோ வெங்கடேஷ என்று அகம் தூரதஸ்தே பதாம்போஜயுக்ம பிரணாமேச்சயா பிரணாம இச்சையா உன்னை சேவிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையில் அகம் நான் தூரதா ரொம்ப தூரத்திலிருந்து காஷ்மீரிலேருந்து கன்னியாகுமரியிலிருந்து இல்லை விதேசங்களிலிருந்தும் நான் இங்கு வந்து கொண்டிருக்கிறேன். சக்கரத் சேவையா நித்திய சேவா பலந்தும் அதற்காகவோ என்னமோ பகவானை நாம் திருமலையில் ஒரு நிமிடம் கூட இல்லை ஒரு நொடியில் சேவிச்சுட்டு வரோம். இருந்தாலும் அந்த பகவானை சேவித்த திருப்தி நமக்கு இருக்குது. ஆனால் பகவான் தேவ சப்தத்தினால் உச்சரிக்கப்படுவதனால் திவம் திவம் திரஷ்டும் இச்சதே. அதாவது பகவானை நாம் எப்போ சேவிக்கிறோமோ அடுத்த முறை நாம் சேவிக்க வேண்டாம் என்று எப்பொழுதும் தோணவில்லை. ஏனென்றால் பகவான் அவருடைய சேவை நித்தியம் நாம் சேவித்து கொண்டிருக்கணும் என்று. அகம் தூரதஸ்தே பதாம்போஜயுக்ம பிரணாமேச்சயா அகத்ய சேவாம் கரோமி சகரத் சேவையா நித்திய சேவா பலந்துவம். ஒரு வாட்டி சேவித்தால் போரும், சேவா பலம் அந்த பலன் நமக்கு ஏற்படும். அதுக்காக பகவானே பிரார்த்திக்கிறோம். பிரசீத பிரசீத என்னிடத்தில் ஒரு அனுகிரகத்தை காட்ட வேண்டும், காருண்யத்தை காட்ட வேண்டும், வாத்சல்யத்தை காட்ட வேண்டும் என்று. அப்படி பகவானுக்கு நாம் எல்லோரும் பக்தர்களாக இருந்து சேவித்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது அந்த திருமலையில் பௌர்ணமி என்று கருட சேவை விசேஷமான ஒரு விசேஷம். ஏனென்றால் அந்த பிரம்மோற்சவத்தில் அந்த கருடத்வஜமாகட்டும், அதோ ரத கஜ துரகாதி என்று பகவானுக்கு அந்த முன்ன போய்கொண்டிருக்கிற ஒரு விசேஷமான ஒரு விஷயங்கள். ஏனென்றால் பகவான் ராஜாதிராஜன், எல்லா ராஜாக்களுக்கும் அதிபதியாக இருக்கிறவன். அதை நாம் பார்க்கின்றோம் சர்வபூபால வாகனத்தில். பூபாலர்கள் அதாவது ராஜாதிராஜர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் அவர்கள்லாம் வந்து திருவேங்கடமுடையானுக்கு சர்வபூபால வாகனத்திற்கு தாங்கள் ஏந்தி கொண்டு பகவானை அந்த புறப்பாடு செய்து கொண்டிருந்தார்களாம் அந்த காலத்தில். ஆக அவர்களுடைய ஒரு நோக்கம் என்னவென்றால், நாங்கள் பரிபாலனம் பண்ணவில்லை, பகவானுடைய ஆக்ஞையில் நாங்கள் இந்த ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணுறோம் என்று ஜனங்களுக்கு காட்டுவதற்காக தான் அந்த சர்வபூபால வாகனம் என்று நாம் நினைக்க வேண்டும். ஆக ஒரு திவ்ய பிரபந்த கோஷ்டி அந்த பகவானுடைய அருளிச் செயல்கள், பகவானை பற்றி அருளிச் செயல்கள், ஆழ்வார்கள் பாடின ஒரு பாசுரங்களை சேவித்து கொண்டு பரம பாகவதர்களாக இருக்கின்ற எல்லா ஸ்ரீ வைஷ்ணவர்களும் அங்கே சேவித்து கொண்டு போய்கொண்டிருக்கிறார்கள். தூப தீப நைவேத்தியங்கள் என்று சொல்லுவது போல் அங்கே தீபங்கள் ஏற்றப்பட்டிருக்கின்றன. பக்தர்கள் எல்லோரும் சேவித்து கொண்டிருக்கிறார்கள். சகலஹேய பிரத்தினேகனாகவும் இருந்து கொண்டு சகல கல்யாண குணங்களுக்கு ஆசிரியமாக இருந்து கொண்டிருக்கிற பகவான் அங்கே எழுந்தருளி இருக்கிறார். அதுவும் அந்த கருட வாகனத்தில். அந்த கருட வாகனத்தில் பகவானுடைய ஸ்ரீமன் நாராயணனுடைய ஒரு ஆக்ஞையை பேரில் அந்த திருமலை வந்து ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து இங்கு கொண்டு வரப்பட்டது என்று புராணங்கள் சொல்லுகின்றது. அதற்காக தான் இந்த இடத்தில் பல ஔஷத வனங்களாகட்டும், தீர்த்தங்கள் 1000க்கு மேலாக தீர்த்தங்களாகட்டும் இருக்கின்றது. அதோ இரு ஜெயர்கள் பக்த சிகாமணிகள் அவருடைய ஆத்வரியத்தில், அவருடைய சம்பிரதாயத்தில் இந்த திருமலையில் திவ்ய பிரபந்த பாராயணங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அர்ச்சகஸ்து ஹரிசாட்சாத் என்று போல் அந்த வைகானச அர்ச்சகருடைய ஒரு ஆகம பிரகாரம் திருவேங்கடமுடையானுக்கு எல்லா விதமான கைங்கரியங்களும் செய்யப்படுகின்றன. சத்திர சாமராதி விசேஷங்கள், புஷ்ப மாலைகள், அந்த ஆபரணங்கள் எல்லாமே பகவானை சேவித்தாலே போரும்.
நமக்கே சகல கல்யாண குணங்கள் வந்துவிடும். ஏனென்றால் நல்லதை பார்த்தால் நமக்கு எப்பொழுதும் நல்லது மனதில் ஏற்படும், நன்றாக இருக்கும், மனதும் புனிதமாக இருக்கும். கெட்டதை பார்த்தோமானால் அதில் நம்மளுக்கு சோபனமில்லை. ஆனால் பகவான் சகல கல்யாண குணத்துக்கு ஆசிரியமாக இருந்து கொண்டதால் இருக்கிறதால் நாம் அவரை சேவித்தோமானால் நம் மனம் அந்த பகவானுடைய பக்தியில் ஈடுபட்டு எப்பொழுதும் அவருடைய கைங்கரியத்தில் இருக்க வேண்டும் என்ற ஆசையை தூண்டுகிறது. இப்படி இருக்க சுவாமி தேசிகனும் கண்ணனடியினை எமக்கு காட்டும் விற்பல்லாம் என்று சொல்லி அந்த பகவானை திருவேங்கடமுடையாம் வேங்கட விற்பண்ண விளங்கும் வேத விற்பை என்று தெரிவித்திருக்கிறார். அப்படியே நாமும் பகவானை சேவிப்போம். ஓம் நமோ வெங்கடேசாய. అపూర్వయుక్తియుక్తుడవై అమరలోకముల నుండి అమృతము తెచ్చితివి. పుట్టి పుట్టగనే అపూర్వయుక్తియుక్తుడవై అమరలోకముల నుండి అమృతము తెచ్చితివి. వినత దాస్యము బాపి విష్ణుదాసుడైనావు. అన్ని కల్పాలలో వైకుంఠు సేవలో గడుదివ్య రూపమా గరుడ వాహనమా శ్రీహరి సేవా దీక్ష జ్ఞాన వైరాగ్య పక్ష గడుదివ్య రూపమా గరుడ వాహనమా. తులసి మాలికలు వరలక్ష్మి హారాలు శ్రీ తులసి మాలికలు వరలక్ష్మి హారాలు వనమాలి ఎదరాల్చి శ్రీనాథుడయ్యాడు. తనువుపై నిలిచి నిఖిలలో కాలు బ్రోచు. నీ తనువుపై నిలిచి నిఖిలలో కాలు బ్రోచు. పెరియ తిరువడి నీది పెరుమాళ్ళు కొలురో గడు దివ్య రూపమా గరుడ వాహనమా శ్రీహరి సేవా దీక్ష జ్ఞాన వైరాగ్య పక్ష గడు దివ్య రూపమా గరుడ వాహనమా. నానామహిమాన్వితుడా నాగాలంకృత దేహ భూని ఉపరి చరవసూను బ్రోచిన మహానుభావ. కొన్నగ కాళేంద్రుని పారద్రోలినావు. ఆ మిల్లేరును ఈ వసుధన విన్నగా నిలిదవు గడు దివ్య రూపమా గరుడ వాహనమా శ్రీహరి
సేవా దీక్ష జ్ఞాన వైరాగ్య పక్ష కడు దివ్య రూపమా సకరణలౌకిక ప్రభు పరిగ్రహ నిగ్రహయో నియతిముపాధి చక్ర పరివృత్తి పరంపరయా వృషభమహీధరేశ కరుణే వితరంగయతాం ஸ்ருதிமித சம்பதி தொய் கதம் பவிதா விஷயா என்கிறார் சுவாமி தேசிகன். திருவேங்கடமுடையாரடி பற்றி அவருடைய தயையை ஸ்தோத்திரம் பண்ண வந்த சுவாமி தேசிகன் அதோ அந்த கருட வாகனத்தில் திருவேங்கடமுடையான் சகல ஆபரணங்களும் எழுந்தருளி இருக்க சமயத்தில் ஹாரதியை நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். எல்லோருக்கும் மங்களம் உண்டாகட்டும் என்று பகவானுக்கு எல்லா பக்தர்களும் சேவிக்கும் ஒரு ஆச்சரியமான ஒரு விசேஷமான ஒரு காட்சி நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். சகரணலௌகிக பரிகிரக நிகிரகயோ விஷயா என்கிறார் சுவாமி தேசிகன். கடைசியில் சந்தேகமே இல்லை என்று. எப்படிப்பட்ட சந்தேகமில்லை என்றால் சகரணலௌகிக பரபு பரிகிரக நிகிரகயோ அந்த விஷபமஹீதரேஷ என்கிறார் சுவாமி தேசிகன். விஷபமஹீதரேஷ கருணே அந்த திருவேங்கடமலை நாதனுடைய விஷபமஹீதர ஈச என்றால் அதிபதி. அப்படிப்பட்ட திருவேங்கடமலை நாதனுடைய கருண தயையே திருவேங்கடமுடையாருடைய தயை என்ற குணத்தை பற்றி சுவாமி தேசிகன் தெரிவித்திருக்கிறார். சகரணலௌகிக பிரபு பரிகிரக நிகிரயோ சகருண அதாவது இரக்கமுடையமான லௌகிக இந்த லோகத்தில் உள்ள பிரபு பரிகிரக நிகிரகயோ இந்த ராஜாக்களுடைய அனுகிரகமாகட்டும் நிகிரகமாகட்டும் அதாவது ஒரு தண்டனையாகட்டும் எதுவாக இருந்தாலும் நியதி உபாதி சக்கர பரிவிருத்தி பரம்பரையா ராஜாவுடைய நிகிரகமோ அனுகிரகமோ கிடைத்தே தீரும் என்ற நியமம் உண்டு. உபாதி அந்தந்த காரணங்கள் காட்டி அது நமக்கு அனுகிரகமாகவும் இருக்கலாம் இல்லை நிகிரகமாகவும் இருக்கலாம். சக்கர பரிவிருத்தி பரம்பரையா அது எப்படி இருக்கும் என்றால் சக்கரம் போல் மாறி மாறி வருகின்ற வரிசையால் வரும். விதரங்கயதாம் அது எல்லாருக்கும் தெரியும். ஸ்ருதிமித சம்பதி தொய் கதம் பவிதா விஷயா ஆனால் இந்த இடத்தில் வேதங்களால் நிச்சயிக்கப்பட்ட பெருமையுடைய தொய் பகவான் அந்த தயாதேவியை பார்த்து சுவாமி தேசிகன் தெரிவிக்கிறார். தொய் உன்னிடத்தில் சந்தேகம் எவ்வாறு பவிதா சந்தேகம் விஷயா கதம் பவிதா உன்னிடத்தில் சந்தேகமே வராது. ஒரு ராஜா கிட்ட போய் நாம் சேவித்தால் அவருடைய அனுகிரகம் கிடைக்கலாம். இல்லை சேவிக்காமல் போனால் அவருடைய நிகிரகம் அதாவது கோபத்துக்கு ஆளாகி தண்டனையும் கிடைக்கலாம். ஆனால் தயை என்ற பேருடைய அந்த தாய் பகவானுடைய ஒரு குணம் என்றதே அந்த இடத்தில் சுவாமி தேசிகன் அழகாக தெரிவிக்கிறார். தொய் விஷயா கதம் பவிதா விஷயா நாம சம்சயா முன்னிடத்தில் அந்த சந்தேகம் வருமா என்று கேட்கிறார் சுவாமி தேசிகன். அதுதான் ஆளவந்தார ஸ்லோகத்தில் நாம் பார்க்கலாம். தொதிருதேன நாதவானஹம் மத்ருதேன தயனீயவான்ன ச விதி நிர்மிதமேததகிலம் பகவன் பாலய மாஸ்மஜீஹபா என்கிறார் ஆளவந்தார் யாமுனாச்சாரியர். தொதிருதேன நாதவானஹம் உன்னை விட்டால் எனக்கு நாதன் கிடையாது, அதிபதி கிடையாது, நான் அநாதன் ஆயிடுவேன், நான் அநாதை. சரி அப்படியே இருக்கட்டும், உன்னை விட்டால் நான் அநாதன், ஆனால் என்னை உன்னால் விட முடியுமா என்கிறார். என்றால் மதுதேன் தயனீயவான்னச்ச என்னை விட்டால் பகவானே உனக்கு அந்த பலவிதமான குணங்கள் உள்ளன. காருண்யம், வாத்சல்யம், சௌசீல்யம், சௌலபியம் எல்லாம் தயை என்றோம். அந்த தயை என்ற குணத்துக்கு அர்த்தமில்லாத போய்விடுமே. மதுரதே தயனீயவான்னச்ச என்னை விட்டால் உனக்கு தயாவான் என்று பேர் வராதே. ஆக பகவானே தெரிந்து கொள்ளு,
விதி நிர்மிதமே ததகிலம். இது உமக்கும் எனக்கும் இருக்கிற ஒரு சம்பந்தம். சேஷு பாவமாக இருக்கலாம், இல்லை சுவாமி சிஷ்ய பாவமாக இருக்கலாம், எப்படிப்பட்ட நவவித சம்பந்தமாக இருக்கலாம். இது விதி நிர்மித மேதத அகிலம் பகவன் பாலய மாஸ்மஜீய பாவ. அதாவது பகவானே, என்னை நீ பரிபாலனம் பண்ணு, என்னை சிக்ஷித்து என்னை வளர்த்து விடு, எனக்கு ஒரு மார்க்கதர்சியாக இருக்க வேண்டும். பால மாஸ்மஜி ஹபஹா, என்னை விட்டு விடாத, என்னை விட்டு விடமுடையாது என்ற அர்த்தத்தை தெரிவிக்கிறார். ஆக அந்த தயை என்ற குணம் ஒன்று இருக்கே பகவானுக்கு, அந்த தயையினால்தான் நாம் எல்லோரும் இருக்கும் என்று தெரிவிக்கிறார் சுவாமி தேசிகன். இந்த இடத்தில் சகரணலௌகிக பிரபு பரிகிரக நிகிரகயோ நியதிமுபாதி சக்கர பரிவிருத்தி பரம்பரயா ரிஷப மஹீதரேஷ கருணே விதரங்கயதாம் ஸ்ருதிமித சம்பதி தொயி கதம் பவிதா விஷயா. எங்களுக்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை, எப்படிப்பட்ட சந்தேகம் இல்லை, ராஜாக்களிடக்கிற இருக்க சந்தேகம் உன்னிடம் இல்லை என்கிற தெரிவிக்கிறார் சுவாமி தேசிகன். இந்த இடத்தில் சதகத்தில் அந்த இடத்தில் ஆள வந்தார் தெரிவிக்கிறார். எனக்கும் உமக்கும் இருக்கின்ற ஒரு சம்பந்தத்தை யாராலையும் பிரிக்க முடியாது, நீர்தான் என்னை பரிபாலனம் பண்ணும் என்றெல்லாம் தெரிவிக்கிறார். இப்படி இருக்கிற அந்த திருவேங்கடமுடையான இடத்துல தயையை பார்த்து சுவாமி தேசிகன் தெரிவித்த விஷயத்தை நாம் நினைத்து கொண்டு கருட வாகனத்தில் இருக்கிற அந்த திருவேங்கடமுடையானை பௌர்ணமி என்று நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். சாதாரணமாக அந்த பிரம்மோத்சவத்தில் கருட சேவை, அந்த கருட சேவையை சேவிப்பதென்றால் அது ஒரு நடக்காத ஒரு காரியம் என்று பல பக்தர்கள் நினைக்கலாம். ஆனால் இன்று ஒரு பௌர்ணமி என்றும் அந்த கருட வாகனத்தில் பகவான் நமக்கு காட்சி அளிக்கிறார். நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம், நேராக அந்த திருவேங்கடமுடையானை சேவித்து கொண்டிருக்கிறோம் என்றால் பகவானுக்கு பிரீத்தியான வாகனம் என்று சொல்லலாம். அந்த பகவான் மிக பிரீத்தியாக இருக்கும் சமயத்தில் நாமும் சேவித்தால் நமக்கு வேண்டிய ஒரு பிரீத்தியம் பகவான் உண்டு பண்ணுவான் அல்லவா. ஆக அப்படி இருக்கின்ற அந்த பகவானை திருவேங்கடமுடையானை நாம் சேவிப்போம் அந்த கருட வாகனத்தில். அதேபோல் அந்த பகவானை விஷயத்தில் நாம் பார்த்தோமானால் எத்தனையோ விஷயங்களை வைத்துக்கொண்டு சேவித்து கொண்டிருக்கிற இருந்தாலும் நமக்கு வேண்டிய அந்த பகவான் இந்த கலியுகத்தில் நம்முடன் இருந்து கொண்டு நமக்கு அனுகிரகித்து கொண்டிருக்கிறான். அதற்காக தான் திருவேங்கடமுடையானை அந்த சுப்பிரபாதத்தில் ஸ்ரீ பத்மநாப புருஷோத்தம வாசுதேவ வைகுண்ட மாதவ ஜனார்தன சக்கரபாணே ஸ்ரீவத்ஸசின்ன சரணாகத பாரிஜாத ஸ்ரீ வெங்கடாச்சலபதே தவ சுப்பிரபாதம் என்கிறார். அதாவது திருவேங்கடமுடையான் மட்டுமா இல்லை, அவர்தான் பத்மநாபர், புருஷோத்தம, வாசுதேவ, வைகுண்ட, மாதவ, ஜனார்தன, சக்கரபாணி என்றெல்லாம். அதாவது வாசுதேவன் எல்லா வஸ்துக்களிலும் வசிப்பவன், ஆயினும் குற்றமற்று விளங்குபவன். அதேபோல் ஜனார்தன சக்கரபாணே ஸ்ரீவத்ஸசின்ன சரணாகத, இப்படி இருக்கின்ற அந்த பகவான் ஸ்ரீவத்ஸ சின்னனா இருந்துண்டு அந்த மார்பில் சரணாகத பாரிஜாத, சரணம் அடைந்தவருக்கு கைவிடாதவனாகியே இருக்கிறார் அந்த திருவேங்கடமுடையான். உன்னுடைய பல்வகை திருநாமங்களை பிதற்றிக் கொன்று உன் வாயிற்கடையில் நின்று உன் அருள் ஒன்றையே எதிர்நோக்கி நிற்கும் எங்களுக்கு அருளுவதற்காக துயிலெழுவாயாக. அதாவது உனக்கு சுப்பிரபாதம் நாம் பாடிக்கொண்டிருக்கிறோம். ஓ வெங்கடாச்சலபதி, ஸ்ரீ வெங்கடாச்சலபதி, லக்ஷ்மி விசிஷ்டமான திருவேங்கடமுடையானே என்று பத்மநாப, புருஷோத்தம, வாசுதேவ, வைகுண்ட, இவர்தான் இந்த ஸ்ரீ வைகுண்டம். இவர் இருக்கும் இடம் ஸ்ரீ வைகுண்டம். மாதவ, ஜனார்தன என்றெல்லாம் தெரிவித்து பாரிஜாதம் என்கிறார். அதாவது சரணாகத பாரிஜாத, தேவலோகத்திலுள்ள 5 தருக்களில் ஒன்று. மாதவ திருமகள்நாதன், ஜனார்தன ஜனங்களின் பிறப்பை நீக்குபவன், ஜனங்களுடைய எல்லா விதமான கஷ்டங்களையும் அவர் போக்குகின்றார் என்று. ஜன அர்த்தனன், அதாவது
ஜனங்களுடைய விஷயங்களை தெரிந்து கொண்டு அவருடைய பிறப்பவை கஷ்டங்களை நீக்குபவன். சக்கரபாணி திருவாழியை கையில் தரிப்பவன். வைகுண்டன் அழிவற்றவன். விகுட்டான்றது அந்த வைகுண்ட சப்தத்தினால் எந்தவிதமான நம்மளுக்கு அழிவுகள் இல்லை, பகவானுக்கு அது இல்லை என்று தெரிவிக்கிறோம். என்ற அனாதி இருக்கின்றார் பகவான். அவருக்கு ஜன்மம் கிடையாது, மரணம் கிடையாது. அவருடைய பிறப்பதான் ச ஏகோஹவை நாராயணாசீத் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட பிரளய மகா பிரளய காலத்திலும் இருக்கின்ற அந்த திருவேங்கடமுடையான் அந்த ஸ்ரீமன் நாராயணனை பற்றி சேவிக்கிறார். அதே போல பகவானுடைய வைபவங்களை பார்த்தோமானால் ஏலாலவங்க கனசார சுகந்த தீர்த்தம் திவ்யம் வியத் சரிதிஹேம கடேஷு பூர்ணம் திருத்வாத்ய வைதிக சிகாமணய பிரஹிருஷ்டா திஷ்டந்தி வெங்கடபதே தவ சுப்பிரபாதம். அவருடைய கைங்கரியத்தில் நாம் உபயோகிக்கின்ற விஷயங்களாகட்டும், எப்படி சுகந்த பரிமளத்தோட பகவான் எழுந்தருளியிருக்கிறார் என்றெல்லாம் தெரிவிக்கிறார். அந்த பகவானுடைய சுப்பிரபாதத்தில் வேதமுறையை தவறாதொழுகும் ஸ்ரீவைஷ்ணவ பிராமணர்கள் தங்க குடங்களில் ஆகாச கங்கையின் தீர்த்தத்தை நிரப்பி நல்ல மனமூட்டி தலைகளில் எடுத்துக்கொண்டு உன் சந்நிதி வாயில் அடைந்து உவகையுடன் காத்து நிற்கின்றார். பகவானே சுப்பிரபாதம் துயிலெழுக. ஏழாலவங்க, அதாவது வைதிக சிகாமணியா என்றார். அப்படிப்பட்ட வைதிக சிகாமணிகள்லாம் வந்து உன்னை தொழிலெழுப்ப வந்திருக்கிறார்கள், நீ எழுந்தருளே என்று பிரார்த்திக்கின்றார். அப்படிப்பட்ட திருவேங்கடமுடைய జగదీశ్వరుడు వచ్చెను, జగదీశ్వరుడు వచ్చెను, సత్యకు పారిజాతమును కొని తెచ్చెను. జగదీశ్వరుడు వచ్చెను, జగదీశ్వరుడు వచ్చెను, సత్యకు పారిజాతమును కొని తెచ్చెను. జగదీశ్వరుడు వచ్చెను, సత్యకు పారిజాతమును కొని తెచ్చెను. జగదీశ్వరుడు వచ్చెను, ఖగరాజు పైనిక్కి గగనపథంబున, ఖగరాజు పైనిక్కి గగనపథంబున నెగసి సురేంద్రుని నగరమ్ములో జొచ్చి జగదీశ్వరుడు వచ్చెను, సత్యకు పారిజాతమును కొని తెచ్చెను. జగదీశ్వరుడు
కనకచేలము మెరయ సర్వాంగములను భూషణములురయ కనకచేలము మెరయ సర్వాంగములను భూషణములురయ మినమిన మెరసేటి మెరుపులతో నీల వనదము దిగజారి వచ్చనోయని నట్లు జగదీశ్వరుడు వచ్చెను మినమిన మెరసేటి మెరుపులతో నీల వనదము దిగజారి వచ్చనోయని నట్లు జగదీశ్వరుడు వచ్చెను సత్యకు పారిజాతమును కొని తెచ్చెను జగదీశ్వరుడు వచ్చెను శేషాచలవాసుడు నృసింహుడు తరిగొండ పురధాముడు గురు శేషాచలవాసుడు నృసింహుడు తరిగొండ పురధాముడు పరవాసుదేవుడు భవ్య ప్రభావుడు పరమ పవిత్రుడు పంకజనేత్రుడు జగదీశ్వరుడు వచ్చెను పరవాసుదేవుడు భవ్య ప్రభావుడు పరమ పవిత్రుడు పంకజనేత్రుడు జగదీశ్వరుడు వచ్చెను సత్యకు పారిజాతమును కొని తెచ్చెను జగదీశ్వరుడు వచ్చెను ఖగరాజు పైనిక్కి గగన పథంబున ఖగరాజు పైనిక్కి గగన పథంబున నెగసి సురేంద్రుని నగరములో జొచ్చి జగదీశ్వరుడు వచ్చెను సత్యకు பௌர்ணமி அன்று திருவேங்கடமுடையானுடைய சந்நிதியில் சகல கல்யாண பூஷணராய் இருந்து கொண்டிருக்கிற திருவேங்கடமுடையானுடைய ஒரு வைபவத்தை நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். அதோ திருவேங்கடமுடையா அந்தவுடைய லக்ஷ்மி ஹாரம், விஷ்ணு சஹஸ்ரநாம ஹாரம், சகல கல்யாண குணங்களுக்கு ஆசிரியம் பகவான் என்றாலே எல்லா விதமான சோபனமான விஷயங்கள் பகவானிடத்தில் இருக்கு என்றுதான் அர்த்தம். இப்படி இருக்கின்ற இந்த பகவானிடத்தில் அதோ ஆதிசேஷன், புஷ்ப மாலைகள், திருவேங்கடமுடையானுடைய திருமுகத்தை நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். வீட்டிலிருந்து நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். அதோ அந்த ஹஸ்தம், என்னிடத்தில் சரணமடைந்தால் போரும், எல்லாத்தையும் நான் காப்பாற்றுவேன் மாசுசகா என்கிறார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனாக இருந்து கொண்டு. சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் விரஜ அகம் துவா சர்வ பாபேபியா மோக்ஷயிஷ்யாமி என்கிறார் அல்லவா. என்னை ஆசிரயித்தால் போரும், சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் விரஜ, என்னை நம்பு, மகா விஸ்வாசத்துடன் இருக்க வேண்டும், நான் என்னிடத்தில் வர வேண்டும், அதில் சந்தேகம் மா சுச்சாக யோஜனை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ந சோச்சயத்து, அதாவது கவலைப்பட வேண்டாம், அதையும் பகவானே தெரிவிக்கிறார். அகம்தா சர்வ பாபேபியா என்ற, உன்னை காப்பாற்றுவேன் என்றல்ல, நீ பண்ண பாபங்களையும் நான் போக்கடிப்பேன், மோக்ஷயிஷ்யாமி என்கிறார். அந்த பாப்பங்களை போக்கடிக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் மோட்சம் இல்லையோ என்று ஒரு சந்தேகம் வரலாம். அதற்காக தான் தெல்லம் தெளிவாக பகவான் நமக்கு தெரிவிக்கிறார். கிருஷ்ணனாக இருந்து கொண்டு
சர்வதர்மான் பரித்யஜ மாம் ஏகம் சரணம் விரஜ என்று பரமை காந்தியாக நீ இருக்க வேண்டும் என்கிறார். அகம் துவா சர்வபாபேபியா மோக்ஷயிஷ்யாமி என்று. அப்படி நாமும் இந்த திருவேங்கடமுடையானை கலியுகத்தில் நாம் சேவித்தால் போரும். இந்த ஸ்ரவணா நட்சத்திரமாகட்டும், பௌர்ணமி என்று ஆகட்டும், பகவான் எப்பொழுதும் நித்திய கல்யாணத்துடன் இருக்கின்றவர். அப்படிப்பட்ட பகவானை நாம் சேவித்தால் நமக்கு மோட்சம் ஏற்படும், இகலோக சௌக்கியமும் ஏற்படும். அதோ பக்தர்கள் எல்லோரும் அந்த திருமலையில் எழுந்தருளி இருந்து கொண்டு அந்த கஜ உடைய வாகனம் என்று வரும். ஆனாலும் இப்பொழுது அந்த பகவானிடம் கூட அந்த யானைகள் அங்கே இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு ராஜாவுக்கு ஒரு மரியாதை என்று நாம் சொல்லலாம். பகவான் ராஜாதிராஜன். திருவேங்கடமுடையான் கருட வாகனத்தில் எழுந்தருளி இருக்கிறார் என்றால் கருடனுக்கு என்ன வைபவம் என்று பார்த்தோமானால் சுவாமி தேசிகன் மிக அழகாக தெரிவிக்கிறார். நமः பன்னகனத்தாய வைகுண்டவசவர்த்தினே ஸ்ருதி சிந்த சுதோத்பாத மந்தராய கருத்மதே என்கிறார் சுவாமி தேசிகன். அதோ பௌர்ணமி நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம், பகவானையும் சேவித்து கொண்டிருக்கிறோம். அதுதான் பௌர்ணமி கருட சேவை அந்த கருட வாகனத்தில். இப்படி கருட வாகனம் எப்படி விசேஷம், கருடனுக்கு என்ன விசேஷம் என்றால் சுவாமி தேசிகன் தெரிவிக்கிறார். நமः பன்னகனத்தாய வைகுண்டவசவர்த்தினே ஸ்ருதி சிந்து சுதோத்பாத மந்தராய கருத்மதே. பன்னக சர்ப்பங்களால் நத்தாய சுற்றப்பட்டவராய் வைகுண்ட வசவர்த்தினே எம்பெருமானுக்கு வசப்பட்டவராய். கருடனுக்கு ஆபரணங்கள் என்ன என்றால் சர்ப்பங்களாம். அந்த கருடன் என்ன பண்ணுகிறார் அப்படின்றால் எம்பெருமானுக்கு வசப்பட்டவராய் இருக்கின்றார். ஸ்ருதி சிந்து சுதோத்பாத மந்தராய கருத்மதே. வேதங்களாகிய பார்க்கடல் என்னும் அமுதத்தை எடுப்பதில் ஸ்ருதி சிந்து வேதங்களாகிய பார்க்கடலில் அந்த சுதா என்கிறோம் அந்த அமிர்தத்தை உத்பாத எடுப்பதில் மந்தராய் மந்தரமலை போன்றவராயுள்ள கருத்மதே அழகிய சிறுகுகளையுடைய கருடனுக்கு நமஸ்காரம் என்கிறார் சுவாமி தேசிகன். ஆக இந்த இடத்தில் கருடாழ்வாருடைய வைபவம் சர்ப்பங்களை ஆபரணங்களா உடையவர், பகவானுக்கு வசப்பட்டவர், அந்த மந்தர பர்வத்தை தூக்கி கொண்டு வந்தவர், அழகான சிறகுகளை உடையவர். அப்படிப்பட்ட பகவானை நாம் சேவித்து கொண்டிருந்த கருடாழ்வானை நான் வணங்குகிறேன் என்கிறார் நமஹா என்று. அதேபோல் அந்த கருடாழ்வானை பார்த்தோமானால் கருடமகில வேத நீடாதிரூடம் திஷத்பீடனோத்கண்டிதா குண்ட வைகுண்ட பீடீகிருதஸ்கந்தமீடே. சகலமான வேதங்களாகிய நீட என்றால் அந்த கூட்டிலுள்ள அமர்ந்தவராய் வேதங்களுக்கு மூலமாய் இருந்து கொண்டு பகைவர்களை துன்புறுத்துவதில் ஆவல் கொண்ட தடையற்ற எம்பெருமானால் ஆசனமாக செய்து கொள்ளப்பட்ட தோள்களை உடையராய் இப்பொழுது நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். பகவானுக்கு ஆசனமாக தன் தோள்களை வைத்து கொண்ட அந்த கருடாழ்வான். த்விஷத்பீடனோத்கண்டிதா குண்ட வைகுண்ட பீடீகிருதஸ்கந்தம் ஈடே. அப்படிப்பட்ட பகவானை நான் துதிக்கிறேன் என்கிறார் சுவாமி தேசிகன் கருட தண்டகத்தில். எப்படிப்பட்ட என்றால் சகல வேதங்களுக்கும் மூலமாய் பகைவர்களை துன்பரத்தில் ஆவல் கொண்ட தடையற்ற எம்பெருமானால் ஆசனமாக இருந்து கொண்டு அந்த கருட ஆழ்வான் பகவானுடைய சேவையில் இருக்கின்றார் என்று. அதற்கும் மேலாக பார்த்தோமானால் அந்த கருடாழ்வானுடைய வைபவத்தை பார்த்தோமானால்
ஜய கருட சுபர்ண தர்வீகராஹார தேவாதிபாரஹார் என்ன சுவாமி தேசிகன் அழகாக தெரிவிக்கிறார் கருட தண்டகத்தில் அந்த நாம் சேவித்து கொண்டிருக்கிற அந்த கருட ஆழ்வானை பற்றி. திவௌ கஸ்பதி க்ஷிப்த தம்போளி தாரா கினா கல்ப கல்பாந்த வாதூல கல்போதயானல்ப வீராயிதோத்யச்சமத்கார தைத்யாரி ஜைத்ரத்வஜாரோஹ நிர்தாரிதோத்கர்ஷ சங்கர்ஷணாத்மன் கருத்மன் மருத்பஞ்சகாதீஷ சத்யாதிமூர்த்தேன கஷ்டித் சமஸ்தே நமஸ்தே புனஸ்தே நமஹ. எப்படியெல்லாம் கருடாழ்வானை சேவிக்கிறார் சுவாமி தேசிகன். சமஸ்தே என்கிறார், நமஸ்தே என்கிறார், புனஸ்தே என்கிறார், நமஹான்றார். பிறகு நான் மறுபடியும் அந்த கருடாழ்வானை சேவிக்கிறான் என்றெல்லாம் தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட வைபவமுள்ள வேதங்களுக்கு மூலமாக இருக்கின்ற அந்த கருடாழ்வானுடைய வாகனத்தில் திருவேங்கடமுடையானை நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். நம் பாக்கியம் பெருமவாக. ஓம் நமோ வெங்கடேஷாய. ఇటుగరుడని నీ వెక్కినను ఇటుగరుడని నీ వెక్కినను పటపట దేకులు బగన పగిలే 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 ఇటుగరుడని నీ వెక్కినను ఇటుగరుడని నీ వెక్కినను ఎగసిన గరుడని ఏ పున ఖాయని జిగిదొల కసబుకు చేసినను ఎగసిన గరుడని ఏ పున ఖాయని జిగిదొల కసబుకు చేసినను నిగమాంతంబులు నిగమ సంఘములు నిగమాంతంబులు నిగమ సంఘములు గగనము జగములు గడగడవడగే నిగమాంతంబులు నిగమ సంఘములు గగనము జగములు గడగడవడగే ఇటుగరుడని నీ వెక్కినను పటపట దేకులు బగన పగిలే ఇటుగరుడని నీ వెక్కినను ఇటుగరుడని నీ వెక్కినను బిరుసుగ గరుడని పేరెము దోలుచు బెరసి నీవు కోపించినను బిరుసుగ గరుడని పేరెము దోలుచు బెరసి నీవు కోపించినను సరుసనఖిలములు జర్జరితములై సరుసనఖిలములు జర్జరితములై తిరుపునలుగడ దిరదిరదిరిగే సరుసనఖిలములు జర్జరితములై తిరుపునలుగడ దిరదిరదిరిగే ఇటుగరుడని నీ వెక్కినను పటపట దేకులు బగన పగిలే ఇటుగరుడని నీ వెక్కినను ఇటుగరుడని నీ వెక్కినను పల్లించిన నీ పసిడి గరుడని కెల్లున నీ వెక్కినయపుడు పల్లించిన నీ పసిడి గరుడని కెల్లున నీ వెక్కినయపుడు झल्लने राक्षस समिति नी महिमा झल्लने राक्षस समिति नी महिमा వెల్లి మునుగుదురు వెంకటరమణ झल्लने రాక్షస సమితి నీ మహిమ వెల్లి మునుగుదురు వెంకటరమణ ఇటుగరుడని నీ వెక్కినను పటపట దేకులు బగన పగిలే ఇటుగరుడని నీ వెక్కినను పటపట దేకులు బగన పగిలే ఇటుగరుడని నీ వెక్కినను ఇటుగరుడని నీ వెక్కినను கருடட நீ வெக்கெனனு என்று ஒரு கீர்த்தனையை நாம்
கேட்டோம். பகவான் எல்லா வாகனத்திலும் எழுந்தருளி இருக்கிறார். இருந்தாலும் அது விசேஷம் அந்த கருடாழ்வானுடைய ஒரு வாகனம். அப்படி என்ன ஒரு விசேஷம் என்றால், சுவாமி தேசிகன் கருட தண்டகத்தில் ஜெயகருட சுபர்ண தர்வீகராகார என்று ஸ்தோத்திரம் செய்திருக்கிறார். சுபர்ண கருட தர்வீகராகார என்று, அதாவது சுபர்ணம் என்ற கருடாழ்வானுக்கு உண்டு. சுபர்ணம், சோபனம், பர்ணம் என்ற ரெக்கைகள், சிறகுகள். அந்த மிக அழகிய சிறகுகளை உடைய ஓ கருட பகவானே, தர்வீகராகார சர்ப்பங்களை உணவாக கொண்டவரே என்று சுவாமி தேசிகன் தெரிவிக்கிறார். அப்படியே தேவாதிபாகார, தேவேந்திரனது ஆகார உணவாகிய அமுதத்தை ஹாரின் கவர்ந்தவரே, அந்த அமிர்தத்தை கவர்ந்தவர் இவர். அதேபோல் திவோகஸ்பதி க்ஷிப்த தம்போளி தாராகினா கல்ப கல்பாந்த, இந்திரனால் வீசப்பட்ட வஜ்ராயுதத்தின் முனையின் வடுக்குகளை ஆபரணமாக கொண்டவரே, இந்திராதிகள் போட்ட அந்த வீச்சுக்கள் எது இருக்கின்றதோ அதெல்லாம் தனக்கு ஆபரணமாக மாற்றிக்கொண்டவர் அந்த கருடாழ்வான். கல்பாந்தவாதூல கல்போதயானல்ப வீராயுதோத்ய சமத்கார தைத்தியாரி, பிரளய காலத்திய காற்றை பெரும்பாலும் ஏற்படுகின்ற அந்த தோற்றத்தை மிகுதியான வீரச் செயல்களால் வெளிப்படுகின்ற சாதுரியத்தை உடையவர் அந்த கருடாழ்வார். திவோ கல்பாந்த வாதூல கல்போதயானல்ப வீராயுதோத்ய சமத்கார தைத்தியாரி ஜைத்ரத்வஜாரோஹ நிர்தாரிதோத்கர்ஷ. தைத்தியாரி எம்பெருமானுடைய வெற்றி கொடியில் அப்படி நின்று கொண்டு நிச்சயிக்கப்பட்ட உயர்வை உடையவர் இந்த கருடாழ்வான். ஜைத்ரத்வஜ ஆரோஹ என்கிறார் சுவாமி தேசிகன். தைத்தியாரி, தைத்தியர்கள் என்றால் விரோதிகள், அவர்களுடைய அழிக்கின்றவர். பகவானிடத்தில் நாம் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். தன்னிடத்தில் கோபம் கொண்டவர்களை பகவான் என்றும் சிக்ஷிக்கவில்லை. தன்னிடத்தில் கோபம் கொண்டவர்களை அவர் என்றும் சிக்ஷிக்கவில்லை. ஆனால் தன்னிடத்தில் பக்தியுள்ள பாகவதர்களிடத்தில் யார் அபச்சாரம் பட்டாரோ அவர்களிடத்தில்தான் பகவான் கோபம் கொண்டுள்ளார். பாகவதனிடத்தில் இல்லை. பாகவதர்களை யார் துன்பப்படுத்துகிறார்களோ, துன்பத்தை ஏற்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு அவரை தான் பகவான் சிக்ஷிக்கிறார். பிரகலாத வரதனை பார்க்கலாம். பிரகலாத விஷயத்தில் எப்படி என்றால், தன் பக்தனை இப்படி சோதிக்கிறான் என்று தெரிவித்த பகவான் காப்பாற்றுகிறார் பக்தனை, ஆனால் சிக்ஷிக்கவில்லை. ஆனால் ஒரு சமயத்தில் பிரகலாதனிடத்தில் பகவான் இங்கிருக்கிறாரா அங்கிருக்கிறாரா என்று ஒரு அகங்காரத்துடன் கேட்டவுடன் எல்லாவிடத்திலும் பகவான் இருக்கிறான் என்று தெரிவித்தவுடனே இந்த கம்பத்தை நான் இது பண்ணுறேன் என்று சொன்னால், நரசிம்மாவதாரத்தில் பகவான் எழுந்தருளி இருந்து அந்த பக்தனுடைய வாக்கு சத்தியமாக வேண்டும் என்று பகவான் அந்த இடத்திலிருந்து வெளிவருகிறார். ஆனால் ஸ்தம்பை கவர்ஜ மதுனாபி என்று சுவாமி தேசிகன் ஒரு இடத்துல சாய்க்கிறார். இப்பொழுது நாம் ஏன் அந்த கம்பங்களை பார்த்தால், கோவில்களில் இருக்கின்ற கம்பங்களை பார்த்தால் நாம் தொட்டு கைகூப்பி வணங்குகிறோம்? ஏனென்றால் ஆச்சரியமான விஷயம், ஸ்தம்பை கவர்ஜ மதுனாபி அதுனாபி. இப்பொழுது கூட பகவான் என்ன பண்ணுகிறார், எந்த கம்பத்தில் கேட்டு எந்த கம்பத்திலிருந்து இல்லாத போனால் கஷ்டமோ என்று நினைத்து கொண்டு அந்த சமயத்தில் நரசிம்மாவதாரம் எல்லா கம்பங்களிலும் இருந்துதான். ஒரு கம்பத்தில் இருந்து மாத்திரம்தான் அந்த பகவான் வெளிவந்து பக்தனை காப்பாற்றினான். மீதி கம்பங்கள் எல்லா இடத்துலையும் பகவான் இன்றும் இருக்கிறார் என்றுதான் புராணங்கள் வேதங்கள் சத்தியம்.
ஆக பக்தர்களை காப்பாற்றுவதுதான் பகவானுடைய விஷயம் என்று சொல்லி, இந்த கருடாழ்வாருடைய விசேஷமாக ஜெயித்ரத்வஜாரோக நிர்தாரிதோத்கர்ஷ, வெற்றி கொடியில் ஏறி அமர்ந்ததால் நிச்சயிக்கப்பட்ட உயர்வையுடையவரே ஓ கருடாழ்வாரே, சங்கர்ஷணாத்மன் சங்கர்ஷணன் உடையவுமாயுள்ளவரே, மருத்பஞ்சகாதீஷ சத்யாதிமூர்த்தே, 5 வாயுகளுக்கும் தேவதைகளாகிய சத்யர் முதலான வடிவங்களையுடையவரே, மருத்பஞ்சகாதீஷ சத்ய ஆதிமூர்த்தே என்று, அதாவது பிராணன் அபானன் சமானன் உதானம் என்றெல்லாம் நாம் சொல்லிக்கிறோம். பிராண அபான அபான உதான சமானா என்று 5 பிரிவுள்ள வாயுவிற்கு முறையே சத்யர், சுபர்ணர், கருடர், தார்க்ஷர், விஹகேஸ்வரர் என்று 5 மூர்த்திகளை எடுத்துக்கொண்டு தேவதையாய் விளங்குகின்றார் இந்த கருடாழ்வான். சங்கர்ஷணாத்மன் கருத்மன் வருத்பந்தகாதீஷ சத்யாதிமூர்த்தே என்று தெரிந்து கொண்டு, ந கஷ்டித் சமஸ்தே பிரமஸ்தே புனஸ்தே நமஹ, கருத்மன் உயர்ந்த சிறகுகளை உடையவரே ஓ கருத்மானே, ஜய தே சமஹ தே நமஹ, உமக்கு சமஹா தே, அதாவது உனக்கு சமமானவன் மற்றொருவன் இல்லன், தே சமஹா உமக்கு சமமானவன், கஷ்டித் ந ஒருவனும் இல்லை, பகவானுக்கு சமமானவன், ந பூதோ ந பவிஷ்யதி ந சமாபியதிகா என்றெல்லாம் பகவானுக்கு நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம் அல்லவா. ஆனால் இந்த இடத்தில் சுவாமி தேசிகன் கருடாழ்வானை பார்த்து உனக்கு சமமானவன் ஒன்றும் இல்லை என்றால், பகவானுக்கு கைங்கரியம் செய்யும் பக்தர்களில் உனக்கு சமமானவன் மற்றொருவல் இல்லை என்றுதான் அங்கு அர்த்தம். தே சமஹா உனக்கு சமமானவன், கஷ்டித் ந கஷ்டித் சமஹா தே உனக்கு சமமானவன் ஒருத்தரம் இல்லை, தே நமஹா உமக்கு நமஸ்காரம், புனः தே நமஹ புனஸ்தே நமஹ, ந கஷ்டித் சமஹா தே உனக்கு சமமானவன் யாரொன்றும் இல்லை, உனக்கு அதிகமானவன் யாரும் இல்லை. அதிகமானவன் ஒருவர் இருக்கிறார் என்றால் அது பகவான் தான். பகவானுக்கு தான் ந சமாபியா அதிகா என்று, அவருக்கு சமமானவர் யாரும் இல்லை, அதிகவர் யாரும் இல்லை. ஆனால் இந்த இடத்தில் கருடாழ்வான் இடத்துல சமஹா யாரும் இல்லை, அதிகம் என்று நாம் சொன்னோமானால் பகவான் தான். ஆக புனः தே நமஹ புனః நமஹ, ஒரு தடவை சேவித்தால் போராது, பல தடவை பகவானை சேவிக்க வேண்டும் என்ற நினைப்பில் சுவாமி தேசிகன் இந்த விஷயத்தில் அந்த கருட தண்டகத்தில் ஜய கருட சுபர்ண தர்வீகராஹார தேவாதிபாஹாரஹாரின் திவௌகஸ்பதி க்ஷிப்ததம்போளிதாரா கிணாகல்ப கல்பாந்தவாதூல கல்போதயானல்ப வீராயிதோத்யச்சமத்கார தைத்யாரி ஜைத்ரத்வஜாரோஹ நிர்தாரிதோத்கர்ஷ சங்கர்ஷணாத்மன் கருத்மன் மருத்பஞ்சகாதீஷ சத்யாதிமூர்த்தே ந கஷ்டித் சமஹ தே நமஹ தே புனः தே நமஹ. மறுபடியும் நான் உன்னை சேவித்துக் கொண்டிருக்கிறேன். அதோ அந்த திவ்ய பிரபந்த கோஷ்டி மிக அழகாக சின்னஜெயர் சுவாமி, பெரியஜெயர் சுவாமி அவருடைய ஒரு ஆத்வரியத்தில் திவ்ய பிரபந்த சொல்லிக்கொண்டு பகவான் முன் இருந்து கொண்டு சேவித்து கொண்டு போய்கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் அந்த பகவானை எந்தெந்த ஆழ்வார் சேவித்திருக்கிறார்களோ அந்த ஆழ்வாருடைய பாசுரங்களை சேவித்து கொண்டு போய்கொண்டிருக்கிறார்கள். பௌர்ணமி என்று ராத்திரி மிக அழகாக இருக்கின்ற அந்த வானிலை என்று சொல்லலாம். பக்தர்கள் எல்லோரும் மிக குளுமையாக சரீர சுத்தியுடன் மனசாந்தியுடன் அந்த பிரகிருதியும் அழகாக இருக்க, ரத கஜ துரகாதி எல்லாம் அங்கே பகவானுக்கு முன்னு செல்ல, இந்த கோலாட்டத்தையும் பகவானுக்கு கைங்கரியமாக நினைத்து கொண்டு ஸ்திரீகள் எல்லோரும் சேவித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி பௌர்ணமி கருட சேவையை அதோ நாம்
சேவித்துக் கொண்டிருக்கிறோம். ஓம் நமோ வெங்கடேஷாய. ಶರಣು ಶ್ರೀ ವೈಕುಂಠನಾಯಕ ಶರಣು ಶ್ರೀ ಪುರುಷೋತ್ತಮ ಶರಣು ಶ್ರೀಧರ ಗರುಡ ವಾಹನ ಶರಣು ವೆಂಕಟನಾಯಕ ಶರಣು ಶ್ರೀ ವೈಕುಂಠನಾಯಕ ಶರಣು ಶ್ರೀ ಪುರುಷೋತ್ತಮ ಶರಣು ಶ್ರೀಧರ ಗರುಡ ವಾಹನ ಶರಣು ವೆಂಕಟನಾಯಕ. ಗೋವಿಂದ ಮಾಧವ ಪದ್ಮನಾಭ ಜನಾರ್ದನ ಪರಮ ಪದ ಗೋವಿಂದ ಮಾಧವ ಪದ್ಮನಾಭ ಜನಾರ್ದನ ಧರಣಿಧರ ಕರಿವರದ ವಾಮನ ದೈತ್ಯಹರ ಬಲಿ ಬಂಧನ ಧರಣಿಧರ ಕರಿವರದ ವಾಮನ ದೈತ್ಯಹರ ಬಲಿ ಬಂಧನ ಶರಣು ಶ್ರೀ ವೈಕುಂಠನಾಯಕ ಶರಣು ಶ್ರೀ ಪುರುಷೋತ್ತಮ ಶರಣು ಶ್ರೀಧರ ಗರುಡ ವಾಹನ ಶರಣು ವೆಂಕಟನಾಯಕ ಶರಣು ಶ್ರೀ ವೈಕುಂಠನಾಯಕ ಶರಣು ಶ್ರೀ ಪುರುಷೋತ್ತಮ. जलजनेत्र मुकुन्द केशव शङ्खचक्र गदाधरा जलधिशयन उपेन्द्र अच्युत शैलधर नारायण जलजनेत्र मुकुन्द केशव शङ्खचक्र गदाधरा जलधिशयन उपेन्द्र अच्युत शैलधर नारायण आदियोगी मुनीन्द्र वन्दित अखिल सुरगण पूजिता आदियोगी मुनीन्द्र वन्दित अखिल सुरगण पूजिता वेद विनुत विरिञ्चि सन्नुत वेङ्कटेश नमो नमो वेद विनुत विरिञ्चि सन्नुत वेङ्कटेश नमो नमो वेङ्कटेश नमो नमो वेङ्कटेश नमो नमो शरणु श्री वैकुण्ठनायक शरणु श्री पुरुषोत्तम शरणु श्रीधर गरुड वाहन शरणु वेङ्कटनायक शरणु 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 शरणु. अत्र्यादि सप्तर्षयः समुपास्य सन्ध्याम् आकाश सिन्धु कमलानि मनोहराणि आदाय पादयुगम् अर्चयितुं प्रपन्नाः शेषाद्रिशेखर विभो तव सुप्रभातम् என்று திருவேங்கடமுடையானுக்கு ஒரு சுப்பிரபாதம். எப்படிப்பட்ட சுப்பிரபாதம் என்றால்
அத்ரியாதி சப்த ரிஷயஸ் சமுபாஸ்ய சந்தியாம். அத்ரியாதி சப்த ரிஷய, அத்ரி, பிருகு, குத்ச, வசிஷ்ட, இப்படி அந்த சப்த ரிஷிகளும் வந்து எப்படி என்றால் மிகு தூரத்திலிருந்து இந்த இடத்தில் வந்து ஆகாஷ சிந்து கமலானி மனோகராணி, வெகு தூரத்திலுள்ள சப்தரிஷிகளும் காலை கடன்களை முடித்து கொண்டு சுப்பிரபாத சேவைக்காகவும் அபிமுகமான ஆராதனை சேவைக்காகவும் வந்துவிட்டனர். நீ துயிலெழுந்து சேவை சாதித்தருளாக என்று கேட்கிறார்கள். அத்ரியாதி சப்தர்ஹய சமுபாஸ்ய சந்தியாம் ஆகாஷ சிந்து கமலானி மனோகராணி. இந்த மனோகரமான மனசுக்கு மிக பிரீத்தியாக இருக்கின்ற எல்லா விஷயங்களாகட்டும், அதோ அந்த புஷ்பங்கள், புஷ்ப மாலைகளை பார்த்தாலே நம் மனது இனியப்படும். இப்படி மனோகராணி ஆதாய பாதயுகம் அர்ச்சயுதம் பிரபன்னாக, பிரபன்னாக அர்ச்சயுதம் ஆகதாக. அதாவது பக்தி பிரபத்தி என்று இரண்டு வகை. பக்தி எப்படிப்பட்ட பக்தியாகவும் இருக்கலாம். எப்படி என்றால் ஆழ்வார்களுடைய பக்தி தான் நம் பக்தின்னு சொல்ல வேண்டும். ஆச்சாரியன் என்றால் ஆச்சினோதித சாஸ்திரார்த்தான் இஸ்மாத் தஸ்மாத் ஆச்சாரிய உச்சது. அதாவது சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட எல்லா விதமான சந்தியாவந்தனாதிகள், சந்தியாவந்தனம், மாத்தியான்யம், பஞ்சமகாயஜம் என்று நாம் சொல்லலாம். வைஸ்வதேவமாகட்டும், திருவாராதனமாகட்டும், அக்னி சந்தானமாகட்டும், இல்லை ஔபாசனமாகட்டும், இல்லை சமிதாதானமாகட்டும், எதுவாக இருந்தாலும் ஆச்சினோதி சாஸ்திரார்த்தா, சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டு இருந்து யார் இருக்கிறார்களோ அவர்களை தான் நாம் ஆச்சாரியன் என்று சொல்லி அவர்களிடத்தில் நாம் சரணாகதி பண்ணி அவர்களிடத்தில் வைஸ்வதேவ உபதேசமாகட்டும், பிரம்மோபதேசமாகட்டும், பரண்யாசமாகட்டும், சமாஸ்ரயணமாகட்டும், ஆச்சாரிய காலக்ஷேபாதி ஆச்சாரியனாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அது பிரபத்தியினுடைய அடையில் வரும். ஏனென்றால் நாம் சத்வாரக பிரபத்தி, அத்வாரக பிரபத்தி என்று இருவகை உள்ளன. நாமே பகவானிடத்தில் நம்மை நாம் சமர்ப்பிக்க வேண்டும். ஆனால் அது நமக்கு ஒரு அர்ஹதை இல்லை என்று நாம் நினைக்கணும் இந்த காலத்தில். அதற்காக ஒரு ஆச்சாரியனை தேடி சத்வாரகமாக பிரபத்தி செய்யும் முறை. பிரபத்தி என்றால் சரணாகதி, பரண்யாசம் என்று நம்மை பகவானுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். எப்படி என்றால் ஆனுகூல்யஸ்ய சங்கல்பः பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம் ரக்ஷிஷ்யதீதி விஸ்வாசः கோப்திருத்வ வர்ணனம் ததா. பகவானிடத்தில் எப்பொழுதும் அனுகூலமான ஒரு பாவனை இருக்க வேண்டும். பிராதிகூல்யஸ்ய ஆனுகூல்யஸ்ய சங்கல்பः பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம். பகவானை தவிர்த்து வேற மனிதர்களையாகட்டும் லௌகிகமான விஷயங்களை சேவிப்பது தவறு என்று நினைக்க வேண்டும். பிரபத்தி பகவானிடத்தில் செய்துவிட்டால் மறு இடத்தில் இருக்கக்கூடாது. நான் எல்லோரையும் சேவிப்பேன், நான் எல்லோரையும் சமானமானவன் கிடையாது. பகவானிடத்தில் பகவானை மாத்திரம் சேவிக்க வேண்டும். ரக்ஷிஷ்யதீதி விஸ்வாசா என்கிறார். அதாவது நீ என்னை காப்பாற்றுவாய், அந்த இடத்தில் எனக்கு சந்தேகமில்லை என்று பகவானிடத்தில் நாம் தெரிவிக்க வேண்டும். ஆத்மநிக்ஷேப கார்பண்யே ஷட்விதா சரணாகதி. ஆத்மநிக்ஷேபம் அவரிடத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். இப்படி இருக்கின்றது பிரபன்னாக, பிரபத்தி. அதாவது இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் என்னவென்றால், திருவேங்கடமுடையானத்தில் அவருடைய பாதயுகம் அர்ச்சயுத்தும் பிரபன்னாக, பிரபன்னாக ஆகதாக பாதம் அர்ச்சயுத்தும். உன்னுடைய பாதங்களை சேவிப்பதற்காக, உன்னுடைய பாதத்திற்கு அர்ச்சனை செய்வதற்காக பிரபன்னர்கள் வந்திருக்கிறார்கள். அதாவது உன்னை விட்டு ஆகிஞ்சன்யத்துவம் உண்டு, அனன்ய கதித்துவம் உண்டு என்று நாம் நினைக்க வேண்டும். அதாவது இன்னொரு கதி எனக்கு இல்லை, மார்க்கம் இல்லை என்று. இன்னொரு சமயத்தில் அகிஞ்சனத்துவம் என்றால் என்னிடத்தில் வேறு எதுவும் இல்லை, உன்னிடத்தில் தான், நீ ஒன்றுதான் எனக்கு தெய்வம், நீதான் எனக்கு சம்பதம். அதாவது சுவாமி தேசிகன் தெரிவித்தது போல்
பைதாமகந்தனம் என்கிறார். தனஞ்சய விவர்தனம் தனமதோட கோவர்தனம் சுசாதனமபாதனம் என்று வஸ்து பைதாமகந்தனம். எனக்கு எந்த தனமும் அவசியம் இல்லை, பகவான் என்று ஒரு பைதாமகன் எங்கள் தாத்தாக்கள் சம்பாதித்த ஒரு தனம், அந்த தனம் பகவான் என்ற ஒரு தனம் இருக்குது, அந்த பகவானுடைய தனம் எனக்கு போரும் என்கிறார். ஆக அப்படிப்பட்ட ஒரு தனம் பிரபத்தியாக இருக்கின்றவர், பிரபத்தியை செய்து கொண்டிருக்கிறவர் பகவானிடத்தில் வந்து இருக்கிறார் என்கிறது தெரிவிக்கப்படுகிறது. பக்தி உடையவர்கள் இப்படி ஆச்சாரியனாக இருக்க வேண்டும், இப்படி நியதமான சந்தியாவந்தனாதிகள் இருக்க வேண்டும் என்று கிடையாது. அதனால்தான் மோட்சம் என்றும் சொல்லவில்லை. நமக்கு பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் பக்தியா ஏ பிரயச்சதி என்று சொல்லப்படுகிறது. அதாவது பக்தியுடன் இருந்தாலும் நமக்கு மோட்சம் உண்டு என்று தெரிவிக்க வேண்டும். பகவானுடைய கைங்கரியம் எப்படி ஒரு பாத கைங்கரியமாகட்டும், வீதி கைங்கரியமாகட்டும், கொட கைங்கரியமாகட்டும், தீப கைங்கரியமாகட்டும், சத்திர சாமராதி கைங்கரியம், எப்படிப்பட்ட கைங்கரியமாக இருந்தாலும் பகவான் நமக்கு மோட்சம் கொடுக்கிறார். அப்படி இருக்க இந்த இடத்தில் ஆதாய பாதயுகமர்ச்சயிதும் பிரபன்னாக சேஷாத்ரிசேகர விபோ தவ சுப்பிரபாதம் என்கிறார். அதாவது இந்த சப்தகிரி என்று நாம் சொல்லுகிறோம். அந்த ஏழுமலையானை செவிப்பதற்கு சேஷாத்ரி சேகர விபோ வைபவமாக அந்த மலையில் இருந்து கொண்டிருக்கிற ஓ திருவேங்கடமுடையானே, துயிலெழுக, துயிலெழுந்து சேவை சாதித்தருளுக என்றெல்லாம் அந்த பிரபன்னனான பக்தர்கள் எல்லோரும் வந்திருக்கிறார்கள் என்று சுவாமியுடைய ஒரு சுப்பிரபாதத்தை நாம் பார்க்கலாம். ஆக இந்த பௌர்ணமி என்று அதோ மிக அழகான ஒரு விஷயம். பௌர்ணமி சந்திரன் அந்த இடத்தில் கருட வாகனத்தில் திருவேங்கடமுடையானை சேவித்து கொண்டிருக்கிறோம். இதல்லவா நமக்கு மோட்சம், இதல்லவா நமக்கு விசேஷம். ஏனென்றால் நம் வீட்டில் இருந்து கொண்டு நாம் இங்கிருந்தே அந்த பகவானை சேவித்து கொண்டிருக்கிறோம். அந்த காலத்து ரிஷிகள் ரிஷயா மந்திர திரஷ்டாரகா என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் நேராக அந்த திவ்ய திருஷ்டியுடன் பகவானை சேவித்திருக்கிறார்கள். ஆகையினால்தான் ரிஷி மூலமாக வேதங்கள்லாம் வந்து இருக்கின்றது. பகவானுடைய நிஸ்வாசங்கள்னால உச்வாச நிஸ்வாசமே வேதமாக இருந்து கொண்டு இப்பொழுது நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். நமக்கு பாக்கியம் இருக்கிறது. திருவேங்கடமுடையானை திருமலையிலிருந்து இருக்கின்ற அந்த பகவானை திருமலா திருப்பதி தேவஸ்தானம் பக்தி தொலைக்காட்சியுடன் சேவித்து கொண்டிருக்கிறோம். அர்ச்சகர்கள் பகவானை மிக அழகாக அலங்கரித்து பக்தர்கள் எல்லோரும் சேவிக்கும்படி இன்று அந்த பௌர்ணமி அன்று பகவானை எழுந்தருளப் பண்ணி அந்த மாட வீதியில் உலா வந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி என்றால் பகவானை சேவிக்க வேண்டும் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அனந்தகல் வைகுண்ட முகுந்த கிருஷ்ண கோவிந்த தாமோதர மாதவேதி வக்தும் சமர்த்தோபி ந பக்தி கஷ்டித்தஹோ ஜனானாம் வியசனாபிமுக்கியம். பகவானை எப்பொழுதும் அவருடைய நாமங்களை சொல்லி கீர்த்தனை செய்தாலே போரும் என்று தெரிவிக்கிறார்கள் ஆச்சாரியார். ఎంత మహిమో ఎంత మహిమో నీది ఎంత మహిమో ఎంత మహిమో నీది ఎవ్వరికి అలవి కాదు చింతించితే దాసులకు చేపట్టు కుంచమో ఎంత మహిమో నీది ఎవ్వరికి అలవిగాదు చింతించితే దాసులకు చేపట్టు కుంచమవు. ఎంత మహిమో నీది ఎంత మహిమో ఎంత మహిమో.
వాళ్లకు తర్కవాదాల సాధింపరాదు. ఊరకే నిన్నెవ్వరికి యుక్తుల సాధింపరాదు. సారెకు తర్కవాదాల సాధింపరాదు. ఆరసి వెదకి ఉపాయముల సాధింపరాదు. ఆరసి వెదకి ఉపాయముల సాధింపరాదు. భారము లేని ఎట్టి భక్త సాధ్యుడవు. ఆరసి వెదకి ఉపాయముల సాధింపరాదు. భారము లేని ఎట్టి భక్త సాధ్యుడవు. ఎంత మహిమో నీదే ఎవ్వరికి అలవిగాదు. చింతించితే దాసులకు చేపట్టు కుంచమవు. ఎంత మహిమో నీది ఎంత మహిమో. మిక్కుటపు సామర్థ్యాన మెరసి తెలియరాదు. ధిక్కరించి నేర్పుల తెలియరాదు. నిక్కుటపు సామర్థ్యాన మెరసి తెలియరాదు. ధిక్కరించి నేర్పుల తెలియరాదు. వెక్కసాన భూముల వెదకి తెలియరాదు. వెక్కసాన భూముల వెదకి తెలియరాదు. మొక్కి నీకు శరణంటే ముందర నిలుతువు. వెక్కసాన భూముల వెదకి తెలియరాదు. మొక్కి నీకు శరణంటే ముందర నిలుతూ. ఎంత మహిమో నీదే ఎవ్వరికి అలవిగాదు. చింతించితే దాసులకు చేపట్టు కుంచమవు. ఎంత మహిమో నీది ఎంత మహిమో. చలరేగి తపములు చేసిన నెరగరాదు. ఇలా నిన్ని చదివిన ఎరగరాదు. చలరేగి తపములు చేసిన ఎరగరాదు. ఇలా నిన్ని చదివిన ఎరగరాదు. నెలవై శ్రీ వెంకటేశ నీ దాసాను దాసుల. నెలవై శ్రీ వెంకటేశ నీ దాసాను దాసుల. కొలిచితే చాలు కక్కున కృప సేతువు. నెలవై శ్రీ వెంకటేశ నీ దాసాను దాసుల. కొలిచితే చాలు గక్కున కృప సేతువు. ఎంత మహిమో నీదే ఎవ్వరికి అలవిగాదు. చింతించితే దాసులకు చేపట్టు కుంచమవు. ఎంత మహిమో నీది ఎంత మహిమో. ఎంత மகிமோ என்று ஒரு கீர்த்தனை நாம் கேட்டோம். அதாவது பகவானுடைய மகிமையை சொல்லுவதற்கு இந்த உலகத்தில் யாரும் இல்லை. வேதமே சொல்கின்றது, யதோவாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசா. அதாவது வாக்குகள் போய்கொண்டே இருக்கிறது, ஆனால் ஒரு இடத்தில் நின்று விடுகிறது.
காரணம், பகவானிடத்தில் குணங்கள் இல்லை என்று அர்த்தமில்லை. நமக்கு வாக்கு கெட்டும் பதங்கள் இல்லை, சப்தங்கள் இல்லை என்றுதான் அர்த்தம். அதற்காக தான் இஷுக்ஷயான்யவர்த்தந்தே ந அந்தரிக்ஷக்ஷிதிக்ஷயாத் மதிக்ஷயான்யவர்த்தந்தே ந கோவிந்த குணக்ஷயாத் என்று. அதாவது ஒரு சமயத்தில் ஆகாயத்தில் நாம் பானத்தை விடுகிறோம் என்றால், வில்லு விடுகிறோம் என்றால், ஒரு சமயத்தில் அது விடுகிறதை நாம் நிறுத்தி விடுகிறோம். காரணம், ஆகாயத்தில் இடமில்லை என்று அர்த்தம் இல்லை, நம்மிடத்தில் பானம் இல்லை. அதேபோல் இஷுக்ஷயான்யவர்த்தந்தே ந அந்தரிக்ஷக்ஷிதிக்ஷயாத் மதிக்ஷயான்யவர்த்தந்தே ந கோவிந்த குணக்ஷயாத். மதிக்ஷயாத் நம்ம புத்தியில் இருக்கின்ற பதங்கள் அவ்வளவுதான் இருக்கு. மதிக்ஷயாத் நியவர்த்தந்தே, மதியில் பதங்கள் இல்லை. பகவானை ஸ்தோத்திரம் செய்கின்ற அளவுக்கு நமக்கு புத்தி இல்லை, ஞானம் இல்லை என்று சொல்லலாம். ந கோவிந்த குணக்ஷயாது, அந்த கோவிந்தனுக்கு குணங்கள் இல்லை என்று இல்லை, எத்தனையோ குணங்கள் இருக்கு. நாம் தேடி பார்த்தால் தெரியும். சஹசிரநாமம் என்று சொல்லுகிறோம். விஸ்வம் விஷ்ணுர் விஷட்காரோ பூத பவ்ய பவத் பிரபு என்றெல்லாம் 1008 நாமங்கள் மற்றும் இருக்கின்றதா? 1009வது இல்லையா? இல்லை 1010வது இல்லையானா? எல்லாம் இருக்கின்றது. நமக்கு தோணின ஒரு சப்தங்களினால் பகவானை எப்படியாவது நாம் ஸ்துதிக்கலாம். ஏனென்றால் பகவானுக்கு அவ்வளவு அனந்த குணகணகான் என்று சொல்லப்படுகிறது. கணங்களுடைய சமூகங்கள் இப்படி இருக்கின்ற பகவான் திருவேங்கடமுடையான். ஆக மகிமலு, அந்த மகிமைகள் என்ற அந்த கீர்த்தனையை நாம் இப்பொழுது கேட்டோம். அதைதான் சுவாமி தேசிகன் மிக அழகாக எப்படி தெரிவிக்கிறார் என்றால், அனந்த வைகுண்ட முகுந்த கிருஷ்ண கோவிந்த தாமோதர என்று நாம் சொன்னோம். பகவானை ஒரு பதங்களினால் சேவித்தாலே போரும். கலவு சங்கீர்த்திய கேசவம் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. பக்தர்கள் எல்லோருக்கும் ஒரு சந்தேகம் வரலாம், யாகங்கள் பண்ணாதான் மோட்சமா, வேதங்கள் சொன்னால்தான் மோட்சமா, சாஸ்திரங்கள் படித்தால்தான் மோட்சமா? எதையுமே பகவானை சொல்ல இல்லையே. கலவு சங்கீர்த்திய கேசவம், அந்த கேசவனை கலியுகத்தில் சங்கீர்த்தனை பண்ணால் போகும். ஹரே ராம ஹரே ராம ஹரே கிருஷ்ண கோவிந்தா கோவிந்தா என்று சொன்னாலே மோட்சம் என்று பகவான் சொல்லிட்டார். சக்ரதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி யோசதே, ஒரு வாட்டி சொன்னாலே போகும். பிறகு சொன்னாலும் இன்னும் மோட்சம் வரும். அப்படி இருக்கிற சுவாமி தேசிகன் எத்தனையோ ஒரு ஸ்தோத்திரங்கள் பண்ண சுவாமி தேசிகன், நாதः பரம் கிமபி மே தொய்நாதனீயம் மாதர்தயே மயி குருஷ்வ ததா பிரசாதம் பத்தாதரோ விருஷகிரி பிரணயீயதாசௌ முக்தானுபூதிமிஹ தாஸ்யதி மே முகுந்தः. இந்த தேசிகனுக்கு தாஸ்யதி மே முகுந்தः, இந்த முகுந்தனுக்கு நீர் கொடுப்பாவாக. எப்படி என்றால், மாதர்தயே விஷகிரீஷ, தாயாகிய தயாதேவியே, திருவேங்கடமலையில் அந்த பிரணயி, அந்த திருவேங்கடமுடையானை அடைந்த அசௌ முகுந்தா, இந்த ஸ்ரீனிவாசன் அந்த அன்பு கொண்டவனாய் எனக்கு முக்தர்கள் பெறும் அனுபவத்தை இவ்வுலகிலேயே எப்படி கொடுக்க வல்லானோ அப்படி என்னிடம் அனுகிரகத்தை செய் என்கிறார் சுவாமி தேசிகன். நாதப்பரம் கிமபி மே, எனக்கு இதுக்கன்னா மேலே வேறு எதுவும் இல்லை. தொய்நாதனீயம், நீதான் நாதனா நினைத்து கொண்டிருக்கிறேன் தயாதேவியே. மாதா, ஓ தயாதேவியே, மயி குருஷ்வ ததா பிரசாதம், எல்லா பக்தர்களுக்கும் எப்படிப்பட்ட ஒரு மோட்சத்தை கொடுக்கிறியோ அப்படிப்பட்ட ஒரு மோட்சத்தை. சுவாமி தேசிகன் எல்லா பெருமாளையும் நேராக சேவித்தார். ஆனால் திருவேங்கடமுடையான விஷயத்தில் திருவேங்கடமுடையான ஒரு குணமாகிய ஒரு தயா என்ற குணமாகிய அந்த குணத்தை ஸ்தோத்திரம் செய்கிறார். ஏனென்றால், அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி கருணே துவம் ச குணேஷு சார்வபூமி விதுஷே ஸ்திதிம் இதృஷே ஸ்வயம் மாம் விஷசைலேஸ்வர பாதசாத் குருத்வம். பகவானிடத்தில் எப்படி நம்மை நாம் சமர்ப்பிக்க வேண்டும் என்கிறார் சுவாமி தேசிகன். அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி, நானோ பாபங்கள் செய்தவனிலே சக்கரவர்த்தியாக இருக்கின்றேன்.
சரி, ஆனால் என்ன பண்ண வேண்டும்? தயாதேவியே, கருணேத்வம் ச குணேஷு சார்வபௌமி, கருணையில் நீதான் உத்தமமானவள். ஆக கருணையில் உத்தமமான நீ பாபங்களை நிறையா செய்தவனை காப்பாற்றினால்தான் கருணாதேவி, தயாதேவி என்ற பெயர் வரும் என்கிறார் சுவாமி தேசிகன். கருணேத்வம் ச குணேஷு சார்வபௌமி விதுஷே ஸ்திதம் ஈதృஷே ஸ்வயம் மாம் விருஷசைலேஸ்வர பாதசாத் குருத்வம் என்கிறார். அதாவது இப்படி இருக்க நம்ம 2 பேருக்கு இருக்கிற ஒரு சாநித்தியம் பரஸ்பர அவகாகனத்தினால் விருஷசைலேஸ்வர பாதசாத் குருத்வம் என்கிறார். எப்படி என்றால், என்னை காப்பாற்றினால்தான் உனக்கு தயாதேவி என்று பெறும் வரும் என்று தெரிவிக்கிறார். அதே போல் இந்த இடத்தில் மயி குருஷ்வ ததா பிரசாதம் பத்தாதரோ விஷகிரி பிரணயீயதாசௌ முக்தானுமூதிமிஹ தாஸ்யதிமே முகுந்தா, அந்த ஸ்ரீனிவாசனுடைய நகைப்புக்கு இடமாயுள்ள அடியேனை ஆதரித்தருள வேண்டும். எப்படி எப்படியெல்லாம் பகவானை சேர வேண்டும் என்றுதான் நம் ஆச்சாரியர்களுடைய ஒரு பாவனை. அதை நாமும் பற்றி கொண்டு அந்த ஆச்சாரிய முகமாக திருவேங்கடமுடையானை நாம் சேவிக்க வேண்டும் என்று. வேதாந்த தேசிகபதே வினிவேஷபாலம் தேவோதயா சதகமேதவாதயன்மாம் வைஹாரிகேண விதினா சமயே கிரீதம் வீணா விசேஷமிவ வெங்கடசைலநாதா என்றும் மேலும் தெரிவிக்கிறார். திருவேங்கடமுடையானுடைய எம்பெருமான் சிறுவனான அடியேனை, அதாவது எல்லோரும் தொத்பிருத்திய பிருத்திய பரிசாரக பிருத்திய பிருத்திய பிருத்தியஸ்ய பிருத்திய இதுமாஸ்பரலோகநாத என்று சொன்னது போல் பகவானிடத்தில் பக்தனாக இல்லை, பிருத்தியனாக இல்லை, அந்த பிருத்தியனுக்கும் 7வது பிருத்தியனாக இருந்து கொண்டு கூட பகவானை நாம் அடைய முடியும் என்கிறார். அதேபோல் இந்த இடத்தில் சுவாமி தேசிகன் தெரிவிக்கிறார், திருவேங்கடநாதனாகிய எம்பெருமான் சிறுவனான அடியனே தேவபாலம் வினிவேஷ பாலம், தேவஹா பாலம் பகவானுடைய எம்பெருமானுடைய சிறுவனா அடியேனை வேதாந்த தேசிகபதே வேதாந்தாச்சாரியன் என்ற அந்த நாமத்தில் நான் இருக்கிறேன் இந்த ஸ்தானத்தில் வைத்தார் என்றால் வைஹாரிகேண விதினா விளையாட்டு முறையால் சமயே கிரகீதம் உரிய காலத்தில் கைக்கொள்ளப்பட்ட வீணா விசேஷமும் உயர்ந்த வீணையாய்ப் போல அப்படிப்பட்ட தயாசதகம் அவாதயது, எனக்கு தெரியாம ஒரு சதகத்தை உன்னிடத்தில் பக்தியினால் பகவானிடத்தில் பாலகனாக இருந்து கொண்டு சிறுவனாக இருந்து கொண்டு நான் இந்த தயை என்ற உன்னை குணங்களை போற்றினேன், பகவானுடைய குணங்களை நான் போற்றினேன் என்று தெரிவிக்கிறார். எப்படியும் இருக்கின்ற அந்த தயாதேவியை பற்றி தெரிவிக்கும் முறையில் சுவாமி தேசிகன் அந்த திருவேங்கடமுடையானை ஸ்தோத்திரம் பண்ணியது நம்ம எல்லோருக்கும் தெரிந்த விஷயமே. ஏனென்றால் பகவானிடத்தில் தாசானுதாசனாக இருந்து கொண்டு சேவிப்பதுதான் முக்கியம். அதோ இப்பொழுது நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம் கருடவாகனத்தில் திருவேங்கடமுடையான் அவர்கள் மின்னிலையில் திவ்ய பிரபந்த கோஷ்டி சின்னஜீயர் சுவாமியும் பெரியஜீயர் சுவாமியுடைய ஆத்வரியத்தில் அந்த திவ்ய பிரபந்தங்கள் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் இல்லை, ஆனாலும் பக்திமான்கள். அந்த பக்திக்கு ஒரு எல்லையே கிடையாது. அதை தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆச்சினோதி சாஸ்திரார்த்தங்களை அனுசரிக்க வேண்டும். அதே சமயத்தில் முடியாவிட்டால் பக்தியாக இருக்க வேண்டும். அந்த பன்னித்தர ஆழ்வார், அதாவது 12 பேர் ஆழ்வார்கள் இருக்கின்றார். அவர்கள் எல்லோரும் பக்தியால் அந்த பகவானை போற்றி அவர்களுடைய காலத்தை பகவத் சாநித்தியத்தில் தெரிவித்து இருக்கிறார்கள். அதை தான் நாம் இன்றும் அந்த திருவேங்கடமுடையான் இடத்தில் திவ்ய பிரபந்தங்களை சேவித்து கொண்டு திவ்ய பிரபந்தங்களை சொல்லிக்கொண்டு பகவானை நாம் போற்றுகின்றோம். எப்படி இருக்கிற அந்த பகவான் என்றால் சச்சதுர்முக, அந்த பிரம்மாவினால் போற்றப்பட்ட பகவான். எப்படி இருக்கின்றன ஷண்முக பஞ்சமுக பிரமுகா கில தெய்வத மௌளிமனே சரணாகதவத்சல சாரநிதே பரிபாலயமாம் விருஷசைலபதே என்று எப்படி இருக்கின்றார் அந்த பகவான் என்றால் சதுர்முகர் ஷண்முகர் பஞ்சமுகர் பிரமுக அகில தெய்வத மௌளிமனே, எல்லார்களால் போற்றப்பட்டவனாக இருந்து கொண்டு சரணாகதவத்சல, யார் ஒருவன் சரணாகதி பகவானிடத்தில் திருவேங்கடமுடையானிடத்தில் செய்கின்றானோ
அவர்களை வாத்சல்யமாக பார்த்து கொண்டு சாரநிதே பரிபாலயமாம் ரிஷசைலபதே, எங்கள் எல்லோரையும் எங்களை எல்லோரையும் காப்பாற்ற வேண்டும். அயன் அரண் முதலிய எல்லா கடவுளும் இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட அவர்களாலும் ஸ்தோத்திரபாடம் இல்லை ஸ்தோத்திரம் செய்யப்படுகின்ற அந்த பகவான் எங்களையும் பரிபாலிக்க வேண்டும். எப்படி என்றால், அதிவேலதயா தவ துர்விஷை அனுவேல கிருதைரபராதசதை பரிதம் துவரிதம் ரிஷசைலபதே பரயா கிருபயா பரிபாஹி ஹரே. அதாவது, பொறுமைக் கடலாகிய நீயும் பொறுமையை இழக்கும் வண்ணம் நான் ஒவ்வொரு போதும் அளவு கடந்த தவறுகள் இழைந்துள்ளேன். அதாவது, நான் அழகாக இருந்து கொண்டு உன்னை சேவிக்கவில்லை, நிறையா பாபங்களை. அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி என்று சுவாமி தேசிகன் தெரிவிக்கிறார். அதேபோல் மயிதிஷ்டதி துஷ்கிருதாம் பிரதானே மிததோஷான் இதரான் விசின்வதி த்வம் அபராதகணை அபூர்ணகுக்ஷி கமலா காந்ததையே கதம் பவித்ரி என்றும் அழகாக சுவாமி தேசிகன் அதற்கும் ஒரு விரிவை தெரிவிக்கிறார் என்று நாம் நினைக்க வேண்டும். எப்படி என்றால், ஓ தயாதேவியே, நீர் அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி நான் கருணையில் நீர்தான் என்று தெரிவித்த சுவாமி தேசிகன் மயிதிஷ்டதி துஷ்கிருதாம் பிரதானே என்கிறார். அதற்கு விளக்கம் நான் நினைக்கணும். அகமஸ்மி அபராதத்திற்கு விளக்கம் மயிதிஷ்டதி. ஏனென்றால், மயிதிஷ்டதி துஷ்கிருதாம் பிரதானே, ஓ தயாதேவியே, என்னிடத்திலே துஷ்கிருதங்கள் நிறையா இருக்கின்றன. மிததோஷான் இதரான் விசின்வதி த்வம், நீயோ சின்ன 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 தப்புகள் செய்து கொண்டிருக்கிற பக்தர்களை தேடுகின்றார். ஒரு இட்லி சாப்பிட்டால் வயிறு ரொம்பாது, ஆனால் பெரிய காஞ்சிபுரம் இட்லி சாப்பிட்டால் ஒரு இட்லி சாப்பிட்டாலே வயிறு ரொம்பும். அதே போல் நான் காஞ்சிபுரம் இட்லி போல் இருக்கின்றேன் என்று தெரிவிக்கிறாரோ என்பவர் சுவாமி தேசிகன் மயிதிஷ்டதி துஷ்கிருதாம் பிரதானே மிததோஷான் இதரான் விசின்வதி த்வம், சின்ன சின்ன தப்புகள் செய்து கொண்டிருக்கிற அவர்களை நீ பார்த்து கொண்டிருக்கிறார். சரி, அதனால் என்ன லாபம் என்றால், இதரான் விசின்னதி த்வம் அபராத கணை அபூர்ண குக்ஷி, அபராத கணங்கள் சின்ன 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 தப்புகள் செய்து எத்தனை பேருக்கும் நீ தயை காமிச்சாலும் சரி, அபூர்ண குக்ஷி, உன் வயர் நிரம்பாது, உனக்கு சம்பூர்ண தயாதேவி என்று பெயர் வராது. ஆனால் என்னை கமலா காந்ததையே கதம் பவித்ரே அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி என்று தெரிவித்து மயிதிஷ்டதி துஷ்கிருதாம் பிரதானே மிததோஷான் இதரான் விசின்வதி த்வம் அபராதகணை அபூர்ணகுக்ஷி கமலா காந்ததையே கதம் பவித்ரே. நீ அப்படி இருக்கலாமா? ஆக என்ன அர்த்தம்? என்னை ஏற்றுக்கொள்ளு. எப்படி? நம்ம ஆச்சாரியர்கள், பூர்வாச்சாரியர்கள் எல்லோருமே இப்படி தான் பகவானை சேவித்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், அந்த ஆக்கிஞ்சன்யத்துவம், அகதித்துவம், அகதிக கதி, அதாவது பகவானை நீர் தப்ப வேறு யாரும் இல்லை என்று. அதோ அந்த ஹாரதியை நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுதும் உத்திஷ்டோத்திஷ்ட கோவிந்த உத்திஷ்ட கருடத்வஜா என்று சேவிக்கும் போல் அந்த கருட வாகனத்தில் திருவேங்கடமுடையானை நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். அதிவேளதயா தவ துர்விஷை அனுவேல கிருதைர் அபராதசதை, இந்த இடத்தில் அபராதசதை என்று இந்த பகவானிடத்தில் திருவேங்கடமுடையான இடத்தில் வெங்கடேச ஸ்தோத்திரத்தில் தெரிவிக்கப்படுகிறது. அதேதான் சுவாமி தேசிகன் அந்த இடத்தில் அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி மைதிஷ்ட துஷ்கிருதாம் பிரதானே என்றெல்லாம் தெரிவித்து தன்னை எப்படியாவது திருவேங்கடமுடையாருடைய பாத சன்னதியில் சேர்க்க வேண்டும் என்று, அதோ அந்த வராக புஷ்கரணி ஏல் அந்த ஹாரதி ஆதிவராக க்ஷேத்ரே என்று அந்த ஆதிவராக க்ஷேத்திரத்தில் அந்த புஷ்கரணிக்கு ஒரு தீபத்தை தெரிவித்து, அதாவது காண்பித்து, அந்த பவித்திரமான அந்த புஷ்கரணியில் சுவாமி புஷ்கரணி தீரே ரமயா சக மோதத்தே என்று
திருவேங்கடமுடையான் லக்ஷ்மி விசிஷ்டனாக இருந்து கொண்டு ஸ்ரீமன் நாராயணன் அங்கு இருந்து கொண்டிருக்கிறான், உலாவிக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லலாம். விஷசைலபதே பரயா கிருபையா பரிபாஹி ஹரே. பரயா கிருபையா, உத்தமமான ஒரு கிருபை, கருணையை வைத்துக்கொண்டு என்னை காப்பாற்ற வேண்டும் என்கிறார். பொறுமைக்கு கடலாக நீயும் பொறுமை இழைக்கும் வண்ணம் நான் ஒவ்வொரு போது அளவு கடந்து தவறுகளை இழத்துள்ளேன். ஆயினும் நீ காப்பாற்றுவாய் என்ற நம்பிக்கையுடன் உன்னிடம் விரைந்து வந்துள்ளேன். நான் இந்த இடத்தில் வந்து கொண்டிருக்கிறேன், உன்னை சேவித்து கொண்டிருக்கிறேன். உன் பெரிய திருவருள் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று தெரிவிக்கிறார் ஆச்சாரியன். இப்படி பகவானை எப்படி நாம் சேவிக்கிறோமோ அப்படியே பிரபத்தியும் செய்ய வேண்டும். அந்த பிரபத்தி தான் விசேஷமாக இருக்க வேண்டும். ஸ்ரீமன் கிருபாஜலநிதே கிருத சர்வலோக சர்வஜ்ஞசக்த நதவத்சல சர்வசேஷின் சுவாமின் சுஷீல சுலபாஸ்ரித பாரிஜாத ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் பிரபத்யே. ஸ்ரீ வெங்கடேஷஸ்ய சரணௌ பாதயுகலத்தில் நாம் பிரபத்யே என்று சேவிக்க வேண்டும். எப்படிப்பட்ட ஸ்ரீமன் திருவேங்கடவா, ஸ்ரீமன் லக்ஷ்மி விசிஷ்டனான பகவான், கிருபா ஜலனதே நீ கருணை கடல், அதாவது கருணை சிந்து. அவருக்கு கருணை காமிக்கிறதுக்கு இவ்வளவுதான் அவரிடத்தில் கருணை இருக்கிறது, இவ்வளவு இல்லை என்று சொல்ல வேண்டிய அவசியமில்லை. கருணை கடல், அபாரமான ஒரு காருண்யம். கிருத சர்வலோக கிருபா ஜலநிதே கிருத சர்வலோக, எளியவர் பால் அன்பு நிறைந்தவன் என்று சொல்லலாம். எல்லாம் அறிந்தவன், சர்வஜன் சர்வஜா. உபனிஷத்தில் அந்த நச்சிகேதனிடத்தில் அந்த உத்தாலகன் மகாமனா அனுச்சானமானி ஸ்தப்தேயாய என்ற இடத்துல அதெல்லாம் தெரிந்து கொண்ட அந்த பிதா, உத தமாதேசம் அப்ராக்ஷா ஏன அஸ்ருதம் ஸ்ருதம் பவதி அமதம் மதம் அவிஜாதம் விஜாதம் சியாத் வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம் மிருத்திகேத்யேவ சத்தியம் என்றெல்லாம் தெரிவிக்கிறார். அதாவது எதை நீ தெரிந்து கொண்டால் ஏன அஸ்ருதம் ஸ்ருதம் பவதி, எதை தெரிந்து கொண்டால் தெரிந்து கொள்ளாதெல்லாம் தெரிந்ததாக ஆகுமோ. அமதம் மதம் அவிஜாதம் விஜாதம், எந்த சித்தாந்தத்தை தெரிந்து கொண்டவனால் எல்லா சித்தாந்தமும் தெரியுமோ. அவிஜாதம் விஜாதம் சியாது, நுணுக்கமான விஷயங்களை ஞானத்தை பெற்றோமானால் அப்படிப்பட்ட ஞானத்தினால் எல்லா ஞானமும் வருமோ என்றார். அதேபோல் சர்வஜா, பகவான் சர்வஜன், எல்லாம் தெரிந்த விஷயம். அவரை தெரிந்து கொண்டால் போதும், மற்றவர்களை தெரிந்துக்க வேண்டிய அவசியமில்லை. அதற்காக தான் சுவாமி தேசிகன் ஒரு இடத்தில் பகவானை சேவிக்கும் பொழுது துவயி ரக்ஷதி ரக்ஷகைக்கியமன்யே என்ற சொம்மனை, துவயி சாரக்ஷதி ரக்ஷகைக்கியமன்யை இது நிஷ்சததீஸ்ரயாமி நித்யம் நிருஹரே வேகவதி தடாஸ்ரயம் துவான் நிருஹரே. அந்த லக்ஷ்மி நரசிம்மனை சேவிக்கிற சமயத்தில் துவயி ரக்ஷதி ரக்ஷகைக்கியமன்யை, நீ என்னை காப்பாற்றுவதாக இருந்தால் அந்நைஹி ரக்ஷகைஹி கிம், வேற யார் எனக்கு தேவை, அவர்கள்லாம் என்னை காப்பாற்ற வேண்டிய அவசியமே இல்லை, ஏனென்றால் நீ என்னை காப்பாற்றி விட்டாய். துவயி சா ரக்ஷதி ரக்ஷகைக்கியமன்யை, ஒருவேளை நீ என்னை காப்பாற்றாமல் இருந்து விட்டால் அந்நைஹி ரக்ஷகைஹி கிம், மீதி உள்ளவா என்னை காப்பாற்றுவா போட, அவளால் காப்பாற்றவே முடியாதாச்சே. இது நிச்சிததீஸ்ரயாமி நித்யம், நான் ஆகையால் உன்னை இடத்தில் மகாவிஸ்வாசபூர்வமாக இருந்து கொண்டு துவயி ரக்ஷதி என்று நினைத்து கொண்டு அந்நைஹி ரக்ஷகைஹிக்கும் என்றும் நான் நினைத்து கொண்டு ஸ்ரயாமி நித்யம், எப்பொழுதும் நான் தூங்கிக் கொண்டிருக்கிறேன், சந்தோஷமாக படுத்து கொண்டிருக்கிறேன், சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எப்படி என்றால் ஒரு சிறு குழந்தைகள் 2 பேரும் ராத்திரியில் படுத்து கொண்டிருக்கிறார்கள். கார்த்தால எழுந்தால் அம்மா தளிகை பண்ணி போடுவாளா என்ற சந்தேகம் அந்த குழந்தைகளுக்கு வரவில்லை.
கார்த்தால் எழுந்தால் தகப்பனார் நம்மை காப்பாற்றுவாரா, இல்லை புஸ்தகங்கள் கொடுப்பாரா, வேதங்கள் படிக்க வைப்பாரா, வாத்தியார்கள்கிட்ட அழைத்து கொண்டு போவாரா என்று நினைக்கவில்லை. ஏனென்றால் அப்பா அம்மா என்றால் கார்த்தால் எழுந்தால் நமக்கு எல்லா விதமான விஷயங்களும் அவர்களே செய்வார் என்ற நம்பிக்கையுடன் அந்த குழந்தைகள் தூங்கி கொண்டிருக்கிறது. ஆக அப்படியே நாமும் அந்த குழந்தையாக இருந்து கொண்டு பகவானை சேவிக்க வேண்டும். ஸ்ரீயகாந்தாய கல்யாண நிதயேர்த்தினா ஜயமங்களம் ஸ்ரீமாதவாய சுபமங்களம். மாதவாய ஜெயமங்களம் ஸ்ரீமாதவாய சுபமங்களம். மாதவாய ஜயமங்களம் ஸ்ரீமாதவாய சுபமங்களம். விதினுத சரணாய வேதோதரணாய விதினுத சரணாய வேதோதரணாய மதுதைத்யஹரணாய மங்களம். மதுதைத்யஹரணாய மங்களம். மாதவாய ஜயமங்களம் ஸ்ரீமாதவாய சுபமங்களம். மாதவாய ஜெயமங்களம் ஸ்ரீமாதவாய சுபமங்களம். जनमित्राय भूमिकलत्राय उदजनमित्राय भूमिकलत्राय मधुरभाषणाय जयमङ्गलम्. मधुरभाषणाय जयमङ्गलम्. माधवाय जयमङ्गलम् श्रीमाधवाय शुभमङ्गलम्. माधवाय जयमङ्गलम् श्रीमाधवाय शुभमङ्गलम्. मन्दरोद्धरणाय मङ्गलम् विमलकुन्दालिरदनाय मङ्गलम्. मन्दरोद्धरणाय मङ्गलम् विमलकुन्दालिरदनाय मङ्गलम्. गुरुतरतरिगोण्डमन्दिराय शुभमङ्गलम्. माधवाय जयमङ्गलम् श्रीमाधवाय शुभमङ्गलम्. माधवाय जयमङ्गलम् श्रीमाधवाय शुभमङ्गलम्. श्रीमाधवाय शुभमङ्गलम्. శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద. శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద. భక్తవత్సల గోవింద భాగవత ప్రియ గోవింద. గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద. శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద. శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద.
నిర్మల గోవింద నీలమేఘ శ్యామ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ